ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி டெக்னீஷியன் எக்ஸாம் கிரேட் 3 எக்ஸாமில் 26/12/2024 ஷிஃப்ட் 2க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்பிஐ வெப்சைட்டுக்கு வந்து ஒரு நன்றி, ஏன்னா அவங்கள்ட்ட வந்து இந்த பிடிஎஃப் வந்து நமக்கு கிடச்சிருந்தது. ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ். டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, டேப் ஒரு குழாய் கணக்குப்பா, சரிங்களா? குழாய் தொட்டி கணக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆனால் டேப் எஸ் alone fills the cistern in 2 hours, while tap T alone fills the same cistern in 3 hours. A new tap U is attached at the bottom of the cistern, which can empty the completely filled cistern in 6 hours. Sunny started all the 3 taps together at 9 AM. When will the tank be full? வேறு ஒன்றும் இல்லை. எஸ்ன்ற டேப் வந்து ஒரு குழாய் வந்து 2 மணி நேரத்தில் வந்து ஒரு தொட்டி நிரப்புது. டீன்ற குழாய் வந்து ஒரு தொட்டி வந்து 3 மணி நேரத்தில் நிரப்புது. ரெண்டாவது யூன்ற குழாய் வந்து ஒரு நிரம்பிய தொட்டி வந்து 6 மணி நேரத்தில் காலி பண்ணிடுது. அப்படின்னா சன்னின்றவர் வந்து 9 மணிக்கு வந்து அந்த தொட்டி வந்து தொட்டியில் வந்து எல்லா டேப்பையும் திறந்து வர்றாரு. ஸோ அப்படின்றப்போ டேங்க் வந்து எவ்வளோ நேரத்தில் நிரம்பும், எத்தனை மணிக்கு நிரம்பும்னு சொல்லிட்டு தான் கணக்கு. ஸோ டேப் எஸ்சி, டேப் யூ, அப்புறம் டேப் டி, டேப் யூ. யூவோட பண்பு என்ன? மைனஸ், சரிங்களா? ஏன்னா அது வந்து டேப்பை வந்து தண்ணி வந்து காலி பண்ணுது, சரிங்களா? அதனால் மைனஸ். ஸோ டேப் எஸ் வந்து 2 மணி நேரத்தில் நிரப்பும், டேப் டி வந்து 3 மணி நேரத்தில் நிரப்பும், டேப் யூ வந்து 6 மணி நேரத்தில் வந்து காலி பண்ணிடும். ஸோ எல்சிஎம் என்ன வரும்? ஸோ இது வந்து என்ன? ஹவர்ஸ். எல்லா டைம் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா புதுசாக படிக்கிறவங்க வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து கெப்பாசிட்டி, சரிங்களா? இது மூணு நம்பர்னுடைய எல்சிஎம் வந்து கெப்பாசிட்டி. எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. அதுக்கடுத்து உங்களோட எஃபிஷியன்சி. ஒரு மணி நேரத்தில் வந்து இந்த குழாய் வந்து எவ்வளோ வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குழாய் வந்து ஏ குழாய் வந்து 6 2ஆல் பார்த்திங்கன்னா 3, அடுத்து 6 3ஆல் பார்த்திங்கன்னா 2, டி குழாய் 2, அடுத்து யூ குழாய் வந்து -1, சரிங்களா? மைனஸ்ன்றது அது வந்து எதிர்மறை, அதாவது காலி பண்ணுறதுனால -1. இப்போ கணக்கில் என்ன கேட்குறாங்க? 3 டேப்பையும் ஒரே நேரத்தில் திறந்து வர்றாங்க. அப்படின்னா S + T + யூனுடைய எஃபிஷியன்சி என்ன வரும்? பார்த்தீங்கன்னா 3 × 2 5, 5 / 5 - 1 4 யூனிட், சரிங்களா? 4 லிட்டர் வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து நிரப்போம், சரிங்களா? அப்போ நமக்கு என்ன தேவை? என்ன கேட்குறாங்க? டேப் 9 மணிக்கு வந்து திறந்து விட்றாங்க எல்லா டேப்பையும். அப்போ எவ்வளோ நேரத்தில் வந்து அந்த டேங்க் வந்து ஃபுல்லாகன்றதான் கொஷின். ஸோ மணிக்கு வந்து 4 லிட்டர் வந்து நிரப்புறாங்க. ஸோ நமக்கு வந்து எவ்வளோ நேரம் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் கெப்பாசிட்டி 6, சரிங்களா? வகுத்தல் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு டைமா. ஸோ 6/4 ஹவர். இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, 4 அடி எடுத்தீங்க அப்படின்னா 1 ஹவர் ப்ளஸ் 2/4. ஸோ இதை அடி எடுத்தீங்க அப்படின்னா ½ அன் ஹவரா? அப்போ என்ன வரும்? 1 ஹவர் 30 மினிட்ஸா? 1 ஹவர் 30 மினிட்ஸ். 9 மணிக்கு வந்து டேங்க் வந்து திறக்கிறாங்க, சரிங்களா? டேப் எல்லாத்தையும் திறக்கிறாங்க. அப்படின்னா அது வந்து எவ்வளோ நேரத்தில் ப்ளஸ் 1 ஹவர் 30 மினிட்ஸ் வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ 10:30க்கு வந்து டேங்க் வந்து ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், டேரக்ட் கொஸ்டின் தான்ப்பா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, 3வது கொஸ்டின். உண்மையிலேயே நல்ல கொஸ்டின், சரிங்களா? கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இஃப் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அல்மிரா இஸ் டபுள் தென் த ப்ராஃபிட் இஸ் ட்ரிபிள், ஃபைண்ட் தி இனிஷியல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அதாவது ஒரு அலமாரியினுடைய விற்பனை விலை வந்து இரட்டிப்பாகும் பொழுது அதனுடைய லாபம் வந்து மும்மடங்காக மாறுது. அப்படின்னா அதனுடைய இனிஷியல் ஆரம்பத்தில் இருந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன கேட்குறாங்க? ப்ராஃபிட்டோட பண்பு என்ன? ப்ராஃபிட்னா என்ன? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், அதாவது விற்பனை விலை மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இது வந்து ஆரம்பத்தில் இருக்கிறது. இப்போ என்ன பண்ணுறாங்க? விற்பனை வந்து 2 ஆக்குனாங்க அப்படின்னா லாபம் என்ன ஆகுது? 3 ஆகுது. ஸோ 3 ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 2SP - CP. ஸோ இது என்ன பண்ணலாம்? ப்ராஃபிட்ன்ற இடத்துல இந்த ஹோல் செட்டை வந்து இன்செர்ட் பண்ணலாமா? ஸோ 3SP - CP ஈக்குவல் டு 2SP - CPயா? அப்போ என்ன வரும்? 3SP - 3CP ஈக்குவல் டு 2SP - CP. ஸோ ரெண்டே இந்த பக்கம் 3 SP வந்து 2 SP கழிச்சிங்கன்னா 1 SP வரும். ஸோ இங்கே இருக்க -3 அந்த பக்கம் 3 +3 ஆகும். ஸோ ப்ளஸ் 3CP - CP ஈக்குவல் டு எஸ்பியோட மதிப்பு 2CPக்கு சமமாக இருக்கும். ஸோ SP/CP ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/1, சரிங்களா? அப்போ எஸ்பியோட மதிப்பு என்ன? 2 ரேஷியோ. சிபியோட மதிப்பு என்ன? 1 ரேஷியோ. ஸோ ப்ராஃபிட் எவ்வளவு? ப்ராஃபிட் வந்து 1. ஸோ இனிஷியலாக வந்து என்ன ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 1/1 × 100 ஈக்குவல் டு 100% தான் இனிஷியல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அவ்வளோங்க, சிம்பிள் ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா வந்து புட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தேவையான சிபி அப்புறம் எஸ்பியோட ரேஷியோட மதிப்பு கிடைக்கும். ஸோ சிபி வந்து 1, ப்ராஃபிட் வந்து 1 அப்படின்னா என்ன? 100% வந்து ப்ராஃபிட். அவ்வளோதான். ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. அப்படி குறுக்கு பெருக்கல் பண்ணலாமா? அப்போ என்ன வரும்? 3 × -35
அப்பான் 7 ஈக்குவல் டு எக்ஸா. அப்போ அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? -5 ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு -15 ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 7வது கொஸ்டின். வாட் இஸ் த சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 10 ப்ரைம் நம்பர்ஸ்? முதல் 10 ப்ரைம் நம்பர்னுடைய கூடுதல் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. முதல் 10 ப்ரைம் நம்பர்ஸ் என்ன? 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, அடுத்து 23, 3, 6, 9, அடுத்து 10வது 29. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா வேல்யூ எவ்வளோ வரும்? 129 சொல்லி வேல்யூ கிடைக்கும். அவ்வளோதான். பகா என்ன? பகா என்ன அதோட மதிப்பு அது என்ன? அந்த எண் வந்து 1 மற்றும் இந்த சேம் நம்பரால் மட்டும்தான் வகுப்படும். அதுதான் வந்து பகா எண். சரிங்களா? அப்புறம் 1லேருந்து 100 வரைக்கும் எத்தனை பகா எண் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 பகா எண் இருக்குது. சரிங்களா? 1லேருந்து 25 வரைக்கும். அதே இது 1லேருந்து 100 வரைக்கும். அதே இது 1லேருந்து 50 வரைக்கும் எத்தனை பகா எண் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 பகா எண் வந்து இருக்குது. சரிங்களா? இதுவும் வந்து கொஸ்டினாக கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 8வது கொஸ்டின். HCF ரெண்டுனுடைய HCF 1248 பட் 2456 HCF என்ன சொல்லி கேட்குறாங்க? 1248 2456. லாஸ்ட்டு 2 டிஜிட்டுமே வந்து 4ஆல் வகுப்படும். ஸோ அப்படின்றப்போ இந்த ஹோல் செட்டையும் 4ஆல் வகுக்கலாம். ஸோ 4 எடுத்திங்கன்னா 3, 1, 2, அடுத்ததாக 6, 1, 4. சரிங்களா? அடுத்து 2ஆல் அடி கொடுக்கலாமா? 2ஆல் அடி கொடுத்தீங்கன்னா 15, 6. இங்கே என்ன வரும்? 307. இங்கே 307ன்றது என்ன? ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ இதுக்கு மேலே வந்து காமனாக வந்து வகுக்க முடியாது. ஸோ HCF என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே வந்து மிகப்பெரிய மிக பொது வகுத்தி. சரிங்களா? இப்போ 4 × 2 அதோட மதிப்பு என்ன? 8. சிம்பிளுங்க. அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்டுக்குள்ளே பண்ணணும். ஸோ போடுமாஸ் தேதிப்படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிபிகேஷன் அப்புறம் அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன். சரிங்களா? அப்போ 10 வகுத்தல் 2 -2 ப்ளஸ் 6 4 24. ஸோ இது அடி எடுத்திங்கன்னா 5 - 2 ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 3 + 24 27ன்றதான் ஆன்சர். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 12வது கொஸ்டின். ஒரு அமௌண்ட் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ABCD இவங்க 4 பேருக்கு கடையில் வந்து 4:7:9:3ன்ற விகிதத்தில் வந்து பிரித்து கொடுக்கப்படுது. சரிங்களா? A:B:C:D. சரிங்களா? இதனோட விகிதம் என்ன? 4:7:9:3. இதில் சி வந்து 720 ரூபா வந்து டிஏவோட அதிகமாக வாங்குறான் அப்படின்னா ஏவோட ஷேர் என்ன கேட்குறான்? சி வந்து டிஏ விட 700 ரூபா அதிகமாக வாங்குறான். ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? 6 ரேஷியோ. 6 ரேஷியோட மதிப்பு எவ்வளோ? 720 ரூபா. அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கம் 6ஆல் அடி கொடுத்தீங்கன்னா 120 வரும். நமக்கு என்ன தேவை? ஏவோட ஷேர் என்ன? 4 ரேஷியோ. அப்போது 4 ரேஷியோ ஈக்குவல் டு 4 × 120 480. அவ்வளோதாங்க. அடுத்தது ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் ஸ்பியர். அதாவது ஒரு கோளத்தினுடைய டயமீட்டர் கொடுத்துட்டாங்க, அதனுடைய கொள்ளளவு எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. வால்யூம் வந்து எவ்வளோ கேட்குறாங்க. ஃபார்முலா என்ன? 4/3/r³. சரிங்களா? டயமீட்டர் வந்து 6 அப்படின்னா ஆரம் என்ன இருக்கணும் அப்படின்னா இதில் பாதி 3. சரிங்களா? அப்போது அப்படி டேரெக்டாக போட்டுற வேண்டியதான். எல்லா இடத்துலையும் பை இருக்குது. ஸோ பைக்கு வந்து மதிப்பு போட தேவையில்லை, டேரெக்டாக அப்படி போட்டலாம். 4/3/r³. சரிங்களா? 3 × 3 × 3 அடி எடுத்திங்க அப்படின்னா என்ன வரும்? 9 9 36 பை சென்டிமீட்டர் கியூப் பண்ணுறோன்னா இதனுடைய இந்த கோலத்தினுடைய வால்யூம் கொள்ளளவு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 17வது கொஸ்டின். ஒன்றும் இல்லைப்பா, டேரக்ட் ஃபார்முலா கொஸ்டின் தான்ப்பா. a + 1/a மதிப்பு 4 அப்படின்னா a² + 1/a² மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா p² - 2. சரிங்களா? பீன்றது இதை பீன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட மதிப்பு என்ன வரும்? p² - 2. ஸோ அப்படின்னா 16² - 2 ஈக்குவல் டு 4² இல்லையா? 4² - 2 ஈக்குவல் டு என்ன வரும்? 16 - 2 ஈக்குவல் டு 14ன்னு சொல்லி வரும். அவ்வளோதாங்க. இது அப்படி தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பக்கம் வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? a² + 1/a² + b² + 2ab என்ன வரும்? ஏக்கு அடியாயிரும். ஸோ நமக்கு என்ன தேவை? a² + 1/a² தான் வேணும். ஸோ 1/a மதிப்பு என்ன? a + 1/a மதிப்பு 4² ஈக்குவல் டு 16 வரும். சரிங்களா? இந்த இடத்துல 16 வரும். ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா a² + 1/a² + 2. ஸோ a² + 1/a² மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 16 - 2
ஈக்குவல் டு 14. இப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து நீங்கள் போடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 20வது கொஸ்டின், 22வது கொஸ்டின். கீதிகா வந்து ஒரு அமௌண்ட் சரிங்களா 2000 ரூபாய் வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இருந்து 2 வருஷத்துக்கு வாங்குறா ஒரு செட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் சரிங்களா. இப்போ வந்து இவங்க வந்து 2 வருஷத்தில் வந்து 4000 ரூபாய் வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து செலுத்துகிறாங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க 20,000 சரிங்களா. அடுத்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க 4000. அதுக்கடுத்து டைம் கொடுத்துட்டாங்க 2 இயர். டேரெக்டாக ஃபார்முலாலே போட்டுருங்க, முடிஞ்சு. ரொம்ப கஷ்டம்லாம் படுவானா. தனி வட்டிக்கான ஃபார்முலா PRT/100. ஸோ என்ன வரும் 4000 ஈக்குவல் டு பிரின்சிபல் 20,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டைம் என்ன 2 வருஷம் வகுத்தல் 100. ஸோ அடி கொடுக்கலாமா. ஸோ 4000 அடி கொடுத்தீங்கன்னா 5ன்னு சொல்லி வரும். ஸோ 5 10 I2 10 10 வகுத்தல் 10னா என்ன வரும் 10 வகுத்தல் 100 சரிங்களா. அப்போ 10 தான் வரும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 10%ன்றது தான் ஆன்சர். என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்குறாங்கன்ற மட்டும் தெளிவாக கவனிச்சுக்கிட்டீங்களே நீங்களே வந்து கணக்கு போட்டலாம். அதுக்கடுத்து 35வது கொஸ்டின், 35வது கொஸ்டின் டேரெக்டாக ஒரு ட்ரெயினோட லென்த் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா 200 மீட்ரு. அதுக்கப்புறம் அது வந்து 72 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ட்ராவல் பண்ணுது. அதுக்கடுத்து இன்னொரு ட்ரெயின் வந்து 300 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து 300 மீட்டர் நீளமுள்ள இன்னொரு ட்ரெயின் 36 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ட்ராவல் பண்ணுது. ரெண்டுமே சேம் டைரக்ஷன் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரெயின் வந்து இன்னொரு ட்ரெயினை கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. அவ்வளோதான். அதாவது 2 ட்ரெயினுமே வந்து சேம் டிஸ்டன்ஸ்லாம் போகிறாங்க சரிங்களா. சேம் டிஸ்டன்ஸில் சேம் டைரக்ஷனில் போகிறாங்க. ஸோ இந்த ட்ரெயினோட ஸ்பீடு அளவு 72 km/h. இந்த ட்ரெயினோட ஸ்பீடு அளவு 36 km/h சரிங்களா. இதோட லென்த் எவ்வளவு 200 மீட்டர், இதோட லென்த்து 300 மீட்டர் சரிங்களா. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், டைம் கேட்குறாங்க. டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடாக. நீங்கள் டிஸ்டன்ஸ் அளவு ரெண்டுடைய டிஸ்டன்ஸ் வந்து கூட்டணும். 200 கூட்டல் 300 வகுத்தல். இங்கே வந்து ஒரே டிஸ்டன்ஸ் ஒரே டைரெக்ஷனில் போகிறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டுடைய டைரெக்ஷன் ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன ஒன்றா 2 டைரெக்ஷனை வந்து கழிக்கணும். ஒரே சேம் டைரெக்ஷனில் போகிறனால ரெண்டுடைய ஸ்பீடை வந்து கழிக்கணும். ஸோ S1 - S2 ஈக்குவல் டு 72 - 36 km/h தான் கிடைக்கும் சரிங்களா. இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு சரிங்களா. நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் செகண்டில் கண்டுபிடிக்கணும். ஸோ km/h வந்து மீட்டர்/செகண்டில் மாற்றணும். ஸோ 36 km/h மீட்டர்/செகண்டில் மாற்றணும்னா 5/18 வந்து பெருக்கணும். ஸோ அடி எடுத்திங்க அப்படின்னா என்ன வரும் 500 வகுத்தல் இங்கே என்ன வரும் 2 அடி எடுக்கலாமா. ஸோ 18 36 சரிங்களா. அப்போ என்ன வரும் கீழே 10 வரும். அடிச்சிங்க அப்படின்னா 50 செகண்ட் தான் வந்து டோட்டல் டைம் வந்து காட்டும். சேம் டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணுறதுனால அவங்களோட ரிலேட்டிவ் ஸ்பீடு ஒன்னோட ஸ்பீடு இன்னொரு ஸ்பீடு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடு. இதே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒன்று பார்த்த மாதிரி ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்பீடு ரெண்டையும் கூட்டணும். இதுதான் வந்து கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏ அப்புறம் பி இவங்க 2 பேர் வந்து 2021 2022 வந்து சேல் பண்ண காரோடைய எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த அப்சல்யூட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் கார்ஸ் சோல்டு பை டீலர் ஏ இன் 2021 டீலர் பி இன் 2022. டீலர் ஏ வந்து 2021 விற்பனை செய்த கார்களோட எண்ணிக்கைக்கும் டீலர் பி 2022 விற்பனை செய்த கார்களோட எண்ணிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சொல்லி கேட்குறாங்க. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு 30. அவ்வளோதாங்க. அடுத்ததான் இந்த கணக்கு பாருங்கள். அண்ட் ஹெச்ஆர் கம்பெனி சரிங்களா எம்ப்ளாயிஸ் 4800 people. ஒரு கம்பெனியில் வந்து 4800 பேர் வேலை பார்க்குறாங்க. அதில் வந்து 45% வந்து மேல் சரிங்களா. அந்த மேல் 45% வந்து ஆண்கள். அந்த ஆண்களில் வந்து 60% பேர் வந்து 60% ஆண்கள் வந்து 25 அல்லது அதற்கு அதிகமான வயசு உள்ளவங்க இருக்காங்க. எய்தர் 25 ஆர் 25+ சரிங்களா. 25 ஆர் 25+ 25 வயசுக்கு மேலே உள்ள வயசு உள்ளவங்க இருக்காங்க. கணக்கில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹவு many males employed in the HR company are less than 25. அப்படின்னா 25 வயசுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஆண்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ சேர்க்காங்க. டோட்டல் எண்ணிக்கை எவ்வளவு 4800. அதில் ஆண்களோட எண்ணிக்கை எவ்வளவு 45%. ஸோ 45 வகுத்தல் 100. இப்போ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% வந்து 25 வயசுக்கு மேலே உள்ளவங்களோட வயசு கொடுத்துட்டாங்க. அப்போ 25 வயசு கீழே இருக்கவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 40% இருப்பாங்களா. இந்த ஆண்களில் 60% வந்து 25க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா மீதி
மீதி 40% பீப்புள் வந்து இந்த ஆண்களில் வந்து கம்மியாக இருப்பாங்களா, 20 வயசு கம்மியாக இருப்பாங்களா. ஸோ இன்ட்டு 100 40/100. அதாவது வேறு ஒன்றும் இல்லை, மொத்த இது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து மொத்த எம்ப்ளாயில் ஆண்களோட எண்ணிக்கை இந்த பார்ட். சரிங்களா. இதில் வந்து 40% வந்து 25 வயசுக்கு கீழே உள்ளவங்க. ஸோ இன்ட்டு 40/100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, டேரக்ட் கொஷின் தான். டேரக்டாக அடி கொடுத்தீங்கன்னா இது 2, இது 5, 20 அடி கொடுத்தீங்கன்னா 2, 5, இங்கே அடி கொடுத்தீங்க அப்படின்னா 0000. ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ தப்பு பண்ணுற மாதிரி இருக்கே, 445 அது 2 × 5. எஸ் கரெக்ட். அடுத்து என்ன பண்ணணும், இங்கே அடி கொடுக்கணும். அடி கொடுத்தீங்க அப்படின்னா 9. ஸோ 92/18. ஸோ 48 × 18 = 8/8 64. யூனிட் டிஜிட் வந்து என்ன வரணும், 4ல் வரணும். ஸோ 4ல் முடிகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, 864 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, 38வது கொஸ்டின். நல்ல கொஸ்டின்ப்பா. அதாவது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு டேங்க் இருக்குது, ஏன்ற ஒரு டேங்க் இருக்குது. அந்த டேங்க் வந்து 3 பைப் வந்து யூனிஃபார்ம் ஃப்ளோவில் வந்து ஃபில் பண்ணுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு 2 பைப்ஸ் வந்து ஆப்ரேட்டிங் சைமல்டேனியஸ்லி ஃபில் த டேங்க் இன் த சேம் டியூரிங் விச் த டேங்க் இஸ் ஃபில்டு பை த தேர்ட் பைப் அலோன். அதாவது 3வது பைப் இருக்கு இல்லையா, 3வது பைப் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து அந்த டேங்க் நிரப்புதோ அதை வந்து இந்த 2 பைப்பு, ஃபஸ்ட்டு 2 பைப்பு வந்து சேர்ந்து வந்து வேலை பார்க்குற சேம் டைமில் இந்த 3வது பைப் வந்து எவ்வளோ நேரத்தில் வேலை பார்க்குதோ அதை வந்து இந்த 2 பைப்பும் சேர்ந்து அவ்வளோ நேரம் தான் வேலை பார்த்து வந்து இந்த தொட்டி நிரப்புறாங்க. அப்படின்னா செகண்ட் பைப் வந்து டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 5 hours ஃபாஸ்டர் தென் ஃபஸ்ட் பைப். மொதல் பைப்போட 5 மணி நேரம் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது. சரிங்களா. அப்படின்னா 3வது பைப்போட 4 மணி நேரம் கம்மியாக எடுத்துக்கிறது. அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் வந்து இந்த ஃபஸ்ட்டு பைப் வந்து டேங்கை நிரப்புன்றதான் கொஸ்டின். இப்போது எக்ஸ் டைம் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே டைம் ஒரு பைப்பு எக்ஸ் மணி நேரத்தில் வேலை பார்க்குது. சரிங்களா. இன்னொரு பைப் என்ன பண்ணுது, இதோட வந்து 15 hours வந்து 5 hours வந்து கம்மியாக வேலை பார்க்குது. சரிங்களா. 5 hours வந்து ஏர்லியராக வேலை பார்க்குது. அப்படின்னா பைப் ஏ, பைப் பி, அடுத்து பைப் சி, இவங்களோட டைம் வந்து நம்ம வந்து இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பைப் வந்து எக்ஸ் மணி நேரத்தில் வேலை பார்க்குது. அப்படின்னா 2வது பைப் வந்து எவ்வளோ நேரத்தில், இதோட 5 மணி நேரம் வந்து ஏர்லியராக வேலை பார்க்குது. அப்போ எக்ஸ் ஹவர்ஸோட 5 hours கம்மியாக வேலை பார்க்குமா, x - 5. அது மட்டும் இல்லாமல் இந்த 3வது பைப் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட இன்னும் 4 மணி நேரம் வந்து கம்மியாக வேலை பார்க்குது பி பைப்போட. அப்போது இதை வந்து என்ன பண்ணும், x - 5 - 4 x - 9 அவ்வளோதாங்க. இப்போ கணக்கு பண்ணி என்னென்னா எக்ஸ் 1/x, அதாவது ஒவ்வொரு பைப்பு 1 மணி நேரத்தில் எவ்வளோ வேலை பார்ப்போம், சி பைப்பு எவ்வளோ நேரத்தில் வேலை பார்க்குதோ சரிங்களா, அந்த டயத்தை வந்து ஏவும் பியும் சேர்ந்து வந்து வேலை பார்க்குறாங்க. சரிங்களா. ஏவும் பியும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அப்போது ஏ பைப் வந்து 1 மணி நேரத்தில் எவ்வளோ வேலை பார்க்கும், 1/x. அப்போ பி பைப் வந்து எவ்வளோ நேரத்தில் வேலை பார்க்கும், 1/x - 5 ஈக்குவல் டு சி பைப் வந்து எவ்வளோ நேரத்தில் வேலை பார்க்கும், 1/x - இதுக்கு சமமாக இருக்குமா, அவ்வளோதான். இது சுருக்குங்க, சரிங்க. இதை சுருக்குனிங்கன்னா 2க்கு மிச்சம் எடுப்பீங்களா. ஸோ என்ன வரும், எக்ஸ் இன்ட்டு x - 5. ஸோ இந்த x - 5 இங்கே மேலே கொண்டு போய் இருக்கீங்க, இங்கே எக்ஸ் இங்கே மேலே போய் கொண்டு போவீங்க. அப்போது x - 5 ப்ளஸ் எக்ஸா, சாரி ஆமாம் எஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x - 9. ஸோ இதை சுருக்குனிங்க அப்படின்னா என்ன வரும், 2x - 5 இன்ட்டு இந்த அடிமானத்தில் இருக்கக்கூடிய இந்த x - 9 வந்து இந்த பக்கம் வரும், ஈக்குவல் டு என்ன வரும், x² - 5x சொல்லி வருமா. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும், இங்கே பெருக்குனிங்க அப்படின்னா 2x² - 18x - 5x, அடுத்து இந்த மைனஸும் -9 ப்ளஸ் 45 ஈக்குவல் டு x² - 5x சொல்லி மாறுமா. ஸோ இந்த x² - 5x அப்படி இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா 2x² ஒரு x² போச்சுன்னா மீதி x² இருக்கும். அடுத்ததாக ப்ளஸ் 5xும் -5xும், ஸோ இங்கிட்டு இருக்க -5x இங்கிட்டு வரும்போது ப்ளஸ் 5x வரும், இது 2 அடியாயிரும். ஸோ x² - 18x ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி வருமா. பெருக்குனா 95 வரணும், கூட்டினா மைனஸில் வரணும். அப்போ என்ன வரும் நம்பர், x² - 15x - 3x ப்ளஸ் 45
ஸோ பெருக்கிங்கன்னா 15 × 3 45 -15 × -3 +45. ஸோ கூட்டினீங்கன்னா -18 x = 0. அப்போ எக்ஸை வந்து காமன் எடுக்கலாமா? எக்ஸை காமன் எடுத்திங்கன்னா x - 15 -3 வந்து காமன் எடுத்தீங்க அப்படின்னா x - 15 = 0வா? அப்போது இது ரெண்டுலேயுமே வந்து x - 15 காமன் எடுத்தீங்க அப்படின்னா x - 15 × x - 3ன்னு சொல்லிடுறோமா = 0வா? அப்போ எக்ஸோட மதிப்பு எய்தர் 15 or 3. சரிங்களா? ஆன்சர் என்ன? எக்ஸோட மதிப்பு ஃபஸ்ட்டு பைப் வந்து எவ்வளோ நேரத்தில் நிரப்போம்? எக்ஸோட மதிப்பு என்ன? 15 hours. 3 கிடையாது, 15 hoursன்றது தான் ஆன்சர். முதல்ல அந்த பைப் வந்து ஏ வந்து ஃபஸ்ட்டு 2 pipe operating simultaneously fill the tank in the same time during which the tank is filled in the third pipe alone. சரிங்களா? அந்த தேர்ட் பைப்போட மதிப்பு எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பி பைப் வந்து அதோட செகண்ட் பைப் ஃபில் த டேங்க்ஸ் ஃபாஸ்டர் தென் தி ஃபஸ்ட் பைப். ஃபஸ்ட் பைப்போட எவ்வளோ நேரம்? -5 மணி நேரம் வந்து சீக்கிரமாக வந்து வேலை பார்க்கும். 5 மணி நேரம் ஏர்லியராக வேலை பார்க்கறதுனால x - 5. அடுத்து மூணாவது வந்து தேர்ட் பைப்போட -4 hours வந்து கம்மியாக வேலை பார்க்கறதுனால x - 9. ஸோ 1 மணி நேரத்தில் இது வந்து 1 மணி நேரத்தில் வேலை பார்க்கக்கூடிய வேலையோட மதிப்பு இதை சுருக்குனிங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 15 சொல்லி கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 44வது கொஸ்டின். ஒரு ஷாப்கீப்பர் வந்து 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. சக்ஸஸ் டிஸ்கவுண்ட் 7% அப்புறம் 2% அப்படின்னா சிங்கிள் டிஸ்கவுண்ட் என்ன சொல்லிக்கிறான்? 2 டிஸ்கவுண்ட் கொடுத்து சிங்கிள் டிஸ்கவுண்ட் கேட்டாங்கன்னா என்ன வரும்? சக்ஸஸ் டிஸ்கவுண்ட்டுக்கு a + b - ab upon 100. ஸோ 7 × 2 -7 × 2 / 100 = 9 - 0.14 = என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 8.86% தான் வந்து சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக வரும். அவ்வளோதாங்க. அடுத்து 46வது கணக்கு. ஒரு பேரலல் லைன் இருக்குது. சரிங்களா? ஒரு பேரலல் லைன். சரிங்களா? 2 இணை கோடுகள் இருக்குது. அதை வந்து ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுது. குறுக்கு வெட்டி வெட்டு முதல்ல ஏற்படக்கூடிய கோணங்கள் angle 1 angle 2 இது எல்லாமே வந்து இன்டீரியர் ஆங்கலாம். பேர் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் தி சேம் சைடு ஆஃப் தி டிரான்ஸ்வர்ஸ். அதாவது இந்த குறுக்கு வெட்டிக்கு சேம் சைடில் வந்து இந்த ஆங்கிள் வந்து இருக்காமா உள்கோணங்களாம் இன்டீரியர் ஆங்கலாம். ஸோ angle 1 இது angle 2. சரிங்களா? கான்செப்ட் என்ன அப்படின்னா உள்கோணங்களின் கூடுதல். இந்த மாதிரி 2 இணை கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டுச்சு அப்படின்னா அதனுடைய உள்கோணங்களின் கூடுதல் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி வரும். சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ angle 1ஓட மதிப்பு கொடுத்துட்டாங்க 125 டிகிரின்னு சொல்லி. அப்போ angle 2ஓட மதிப்பு என்ன கேட்குறாங்க? உள்கோணங்கள் என்ன? 1 + 2 = 180 டிகிரியா? ஸோ 1ஓட மதிப்பு என்ன? 125. ஸோ 180 - 125 = 55 டிகிரின்றதான் angle 2னுடைய மதிப்பு. அவ்வளோதான். ஒரு இணை கோட்டை வந்து ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுச்சு அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய உள்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரின்ற கான்செப்ட் தான் வந்து இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து 63 சாக்லேட் வந்து ஏ அப்புறம் பிக்கு வந்து ஏ மற்றும் பிக்கு வந்து 4:5ன்ற விகிதத்தில் வந்து பிரித்து கொடுக்கப்படுது. அப்படின்னா பி வந்து எவ்வளோ சாக்லேட் வந்து வாங்குவான்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ரொம்ப எளிமையாக டேரெக்டாக போகணுன்னா பியோட மதிப்பு என்ன? 5 ரேஷியோ. அப்போ வந்து விடை வந்து 5 வகுப்படக்கூடிய எண்ணாக இருக்கும். 5 வகுப்படக்கூடிய எண் ஒரே ஒன்று தான் 35. டேரெக்டாக போட்டுடலாம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா 2 கூடுதல் 4 + 5 கூடுதல் என்ன? 9 ரேஷியோ. 9 ரேஷியோட மதிப்பு என்ன? 63 சாக்லேட்டா? அப்போது ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன? 7 சாக்லேட். அப்போது நமக்கு என்ன தேவை? 5 ரேஷியோ = 5 × 7 35ன்றதான் ஆன்சர். அடுத்து ஆவரேஜ் ஆஃப் ஒரு 10 எண்களுடைய ஆவரேஜ் வந்து 7. இப்போ ஒவ்வொரு எண்ணனோட ஈச் நம்பரோட வந்து 12 வந்து மல்டிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா நியூ ஆவரேஜ் என்ன சொல்லி கேட்குறாங்க. நேற்றையா சொன்னோம் இல்லையா? ஓல்டு ஆவரேஜ். நியூ ஆவரேஜ் என்ன வரும்? நியூ ஆவரேஜ் வந்து என்ன பண்ணுறோமோ ஓல்டு ஆவரேஜோட அதே சேம் ஆப்ரேஷன் வந்து பண்ணிங்க அப்படின்னா ஈச் நம்பர்னு சொல்லி கான்செப்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்பரோடும் என்ன மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை வந்து அந்த பழைய ஆவரேஜோட பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் நமக்கு தேவையான நியூ ஆவரேஜ் கிடச்சிரும். ஸோ அப்படின்னா 7 × 12 = 84ன்றதான் நியூ ஆவரேஜ். ஏன்னா ஒவ்வொரு என்னோட பண்ணும்போதில் என்ன பண்ணணும்? அதை பழைய ஆவரேஜோட வந்து அதே சேம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு புதிய ஆவரேஜ் வந்து கிடச்சிரும். அடுத்த கொஸ்டின் 62வது கொஸ்டின். ஒரு 2 எண்களுடைய கூடுதல் வந்து 45. சரிங்களா? அவங்களுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 19 அப்படின்னா அந்த நம்பர் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ a + b யோட மதிப்பு என்ன? 45. a - b யோட மதிப்பு என்ன? 19. அப்போ ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும்? 2a மதிப்பு என்ன வரும்? 55 64. அப்போ a மதிப்பு என்ன வரும்? 32. a மதிப்பு 32னா 32 வர மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக ஆன்சர் பண்ணலாம் 32. b மதிப்பு 13. அவ்வளோதாங்க.
அடுத்த கொஸ்டின் 65வது கொஸ்டின். ஒரு பெண்ணோட வந்து அவங்களுடைய மகளோட 4 மடங்கு வந்து வயசாகும், சரிங்களா? அப்புறம் 6 வருஷம் இப்போ ப்ரெசன்டேஜில் வந்து அவங்களுடைய வயசு வந்து அவங்க பொண்ணோட வயசை போல் 4 மடங்கு அப்படின்னா, அடுத்து 6 வருஷம் கழிச்சு அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து அந்த அந்த லேடி விமனோட வயசு வந்து அவங்க மகளை போல் 3 மடங்கு ஆகுது அப்படின்னா, அவங்க 2 பேருடைய ப்ரெசன்டேஜுடைய கூடுதல் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா? அப்போது ப்ரெசன்டேஜ் என்ன? இப்போ விமன், அடுத்து இங்கே டாக்டர், 4:1. அப்போது 4x எக்ஸா அவங்களோட வயசு வந்து, சரிங்களா? இப்போ என்ன ஆகுது? 6 வருஷம் கழிச்சு, சரிங்களா? 4x x + 6 6 வருஷம் கழிச்சு அவங்களோட வயசோட விகிதம் என்ன மாறுது? 3:1 சொல்லி மாறுதா? ஸோ அம்மாவோட வயசு வந்து 3 டைம்ஸாக மாறுது அவங்களோட டாக்டரோட. இப்போ பெருக்குனிங்க அப்படின்னா 4x குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா 4x + 6 = 3 பெருக்குன்னா 3x + 18. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 12. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சமத்து ப்ரெசன்டேஜ் என்ன? 5x. ரெண்டையும் கூட்டினீங்க 4x + 5x x 5x 5 × 12 16 இயர்ஸ்ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 68வது கொஸ்டின். 25% of 30% of 45% of 1 is equal to. ஸோ 25% of 30% of 45% of 1, சரிங்களா, இஸ் ஈக்குவல் டு அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 4 10. இங்கே அடி கொடுத்தீங்கன்னா 9 2 5 அடி கொடுத்தீங்கன்னா, ஸோ மேலே எனக்கு 20 18. ஸோ 2 அடி இங்கே 25 இருக்கும், ரைட். இங்கே என்ன வரும்? 53. ஸோ 27 வகுத்தல் 8ன்னு வச்சுக்கலாம். 4 2 8, சரிங்களா? 8 × 100. ஸோ 100ன்றத அப்படியே வச்சுக்கோம். ஸோ 27 வகுத்தல் 8 என்ன வரும் அப்படி பார்த்தீங்கன்னா 27 வகுத்தல் 8 3 24. 24 மைனஸ் அடுத்து என்ன வரும்? 3 இருக்கும், 30. 3 24. அடுத்து 6 0, இது புள்ளி வந்துடும் இல்லையா? அடுத்து 6 0வா? 7 8 56. அடுத்து 4 0 5. ஸோ 27 வகுத்தல் 8னுடைய மதிப்பு என்ன வரும்? 3.375 upon 100. ஸோ அப்போ என்ன வரணும்? இன்னும் 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வரணும், சரிங்களா? அப்போது இங்கே ஒரே ஒரு ஸ்தானம் தான் இருக்குது. அப்போ 0.03375 சொல்லி ஆன்சர் வரணும். அவ்வளோதாங்க. கீழே 100 இருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? 2 ஸ்தானம், அதுக்கடுத்து இன்னும் 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கணும். இங்கே ஒரே ஒரு ஸ்தானம் தான் இருக்குது. அப்போ 0 சேர்த்து 0.03375 ஆன்சர். அறுபத்தெட்டாவது கொஸ்டின் முடிஞ்சா. அடுத்து 75வது கொஸ்டின். 75வது கொஸ்டின் என்னென்னா tan θ அப்புறம் cot θ மதிப்பு 21. அப்போனா 6 tan² θ + 6 cot² θ என்னன்னு சொல்லி கேட்காங்க. இது எப்படி எழுதலாம்? 6 tan² θ 6 வந்து காமனாக எடுத்தோம் அப்படின்னா 6 × tan² θ + cot² θன்னு சொல்லி எழுதலாமா? அவ்வளோதாங்க. இப்போது tan θ cot θ என்ன மதிப்பு, என்ன தொடர்பு அப்படின்னா 1 தலைவலி. ஸோ tan θ வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா cot θ வந்து என்ன வரும்? 1/a வருமா? ஸோ a + 1/a மதிப்பு என்ன வரும்? ஸ்கொயர், இது 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 21² வருமா? அப்போ என்ன வரும்? இதோட மதிப்பு a + 1/a மதிப்பு 21 அப்படின்னா இது என்ன வரும்? a² + 1/a² மதிப்பு என்ன வரும்? 21², 441 - 2ன்னு சொல்லி வருமா? அதாவது a + 1/a மதிப்பு 22. அப்படின்னா இது ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? a² + b² - 2 + 2ab வருமா? இப்போ 2 × a × 1/aன்னு வரும். a அடியே வரும், சரிங்களா? நான் எழுதியே போட்டுறேன், இப்போ குழப்பிடுவீங்க. ப்ளஸ் 2 × a × 1/a. இப்போ a அடியாருமா? ஸோ 21² 441. அப்போது a² + 1/a² மதிப்பு என்ன வரும்? 441 - 2 = 439. இங்கே ஏன்றது என்ன? tan² tan² θவா? இங்கே 1/aன்றது என்ன? காட்டா? அப்போ cot² θவா? ஸோ tan² θ அப்புறம் cot² θ மதிப்பு 439னா
6 tan ஸ்கொயர் தீட்டா காட் ஸ்கொயர் மதிப்பு என்ன வரும் 6 × 439 அப்படி எடுத்திங்கன்னா 6 54 சரிங்களா 4ல் முடிகிற மாதிரி யூனிட் டிஜிட் இருக்கணும். ஸோ யூனிட் டிஜிட் 4ல் முடிகிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் 2634 தான் டேரக்ட் ஆன்சர். அவ்வளோதாங்க. a+b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாங்க அதை பயன்படுத்திருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த கொஸ்டின் 78வது கொஸ்டின். அதாவது ஃபஸ்ட்டு ஃபைன் த மீடியன் ஆஃப் இந்த கொடுக்கப்பட்ட செட்டினுடைய மீடியன் இடைநிலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து 92 அப்புறம் 92 99 வந்து 92 பதிலாக 99 41க்கு பதிலாக 43 வந்து இந்த டேட்டாவில் ஆட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய புது இடைநிலை என்ன சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்புறம் 2 இடைநிலைக்கு உள்ள வித்தியாசம் என்ன சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆன்சர். ஃபஸ்ட்டு இந்த செட்டை வந்து இடைநிலை கண்டுபிடிக்கலாம் என்ன பண்ணணும், டோட்டல் டேர்ம்ஸ் எத்தனை பார்க்கணும், அதுக்கு ஏற்றபடி அதை வந்து 2ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு எத்தனை டேர்மோ அதுதான் வந்து ஆன்சர். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டோட்டல் 10 டேர்ம் இருக்குது சரிங்களா. 10 கூட்டல் 1. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, 10 டேர்ம் வந்து டோட்டலாக இருக்குது. ஸோ 10 கூட்டல் 1 வகுத்தல் 2 = 5.5 டேர்ம் தான் வந்து ஆன்சர் மீடியன். அப்போ என்ன வரும், 5th டேர்மு ப்ளஸ் 6th டேர்மு அப்பான் 2ன்றதான் நமக்கு தேவையான மீடியன் சரிங்களா, நமக்கு தேவையான மீடியன். ஸோ அதுக்கு இது வந்து கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இப்போ எல்லா நம்பரையும் வந்து ஏறு வரிசையில் எழுதணும். ஏறு வரிசையில் எழுதுனா எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்பர் என்ன 33 வருமா, 33. அடுத்த 2ஆம் நம்பர் என்ன 35. 3ஆம் நம்பர் என்ன 41, 46, 55, அடுத்து 58, 77, அடுத்து 87, 90, 92 சரிங்களா. இதுதான் வந்து ஏறு வரிசையில் எழுதும்போது கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து என்ன இடைநிலை கிடைக்கும், 5th டேர்மு 6th டேர்முடைய கூடுதலாக வந்து 2ஆல் வகுத்துட்டோம்னா அதான் வந்து இடைநிலை. 5th டேர்ம் என்ன 55, 6th டேர்ம் என்ன 58. ஸோ 55 கூட்டல் 58 வகுத்தல் 2 ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 113 வகுத்தல் 2 66.5ன்றதான் இடைநிலை சரிங்களா, பழைய இடைநிலை. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இந்த 92ன்ற நம்பருக்கு பதிலாக 99 வந்து ஆட் பண்ணுறோம் சரிங்களா. இது போல் 99 வருது. அதே நேரத்தில் 41ன்றது பதிலாக 43ன்ற நம்பராக மாறுது இந்த டேட்டாவில். ஸோ இப்போ இந்த நம்பரை மாற்றுறதுனால இந்த நம்பர்ஸினுடைய பொசிஷனில் இங்கே கொடுக்கப்பட்ட பொசிஷன் வந்து ஏறு வரிசையில் இருக்கு இல்லையா, இந்த ஏறு வரிசையில் இருக்கக்கூடிய பொசிஷனில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஸோ அப்போ புதிய இடைநிலை என்ன வரும், இதே சேம் தான் வந்து நியூ சரிங்களா, நியூ மீடியனா வந்து வரும். ஏன் அப்படின்னா இந்த 5th டேர்ம் அப்புறம் 6th டேர்ம் வந்து ஏதோ ஒரு தாக்கத்தை உண்டாக்குனா மட்டும்தான் வந்து அதோடைய இடைநிலை மாறும். ஸோ அதில் வந்து எந்த தாக்கத்தையும் உண்டாக்கலை. ஸோ சேம் மீடியன் தான் வரும். அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன வரும், ஒரு எண்ணெய் அதே எண்ணெய் கழிச்சிங்கன்னா 0 தான் வந்து ஆன்சராக வரும். அடுத்து 85வது கொஸ்டின், சாரிங்க 83வது கொஸ்டின். ரோட்னி வந்து ஹேஸ் இன்வெஸ்டட் 15,000 சரிங்களா. 15,000 வந்து 8% வட்டியில் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. வட்டி வீதம் வந்து கூட்டு வட்டியிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சரிங்களா. அவங்களுடைய வட்டி வீதம் வந்து அரையாண்டுக்கு கணக்கிடப்படுது அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் வந்து அவங்க எவ்வளோ வந்து வாங்கியிருப்பாங்கன்றது தான் கொஷின் சரிங்களா. இப்போது டைம் வந்து இங்கே என்ன வரும், அரையாண்டுன்றதால டைம் வந்து 2 இயராக மாறுமா, 2ஆல் பெருக்கணும். அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா 8 வகுத்தல் 2 4% சொல்லி மாறும். 2ஆல் வந்து வகுக்கணும் சரிங்களா. அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 4%, டைம் என்ன 2 இயர். அப்போது ஃபஸ்ட் இயருக்கு வட்டி, அடுத்து செகண்ட் இயருக்கு வட்டி. பிரின்சிபல் எவ்வளவு 15,000. 15,000க்கு 4%ஓட வட்டி எவ்வளோவா ஒரு வருஷத்துக்கு அடி எடுத்திங்க அப்படின்னா என்ன வரும், 150 × 4 600 600 சரிங்களா. மொதல் வருஷம் வந்து இந்த பிரின்சிபலுக்கு வந்து ஒரு 600 வட்டி கிடைக்கும். 2ஆவது வருஷம் இதே சேம் பிரின்சிபலுக்கு வந்து ஒரு 600 வட்டி கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2ஆவது வருஷத்துக்கு வந்து நம்ம என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் என்ன வரும், மொதல் வருஷத்துக்கு நான் ஆரம்பத்தில் இருந்த அந்த பிரின்சிபல் அதோடு சேர்த்து இந்த மொதல் வருஷம் கிடைச்ச வட்டியும் அசலாக வந்து மாறி நிற்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு வட்டி கண்டுபிடிக்கும் 2ஆவது வருஷத்தில். ஸோ 4% என்ன வரும் 6 24. ஸோ டோட்டலாக வந்து வட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1,224 ரூபா வந்து டோட்டலாக கிடைக்கக்கூடிய வட்டி. நமக்கு என்ன கேட்குறாங்க, அமௌண்ட்டு கேட்குறாங்க. ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டாக. அப்போ 15,000 கூட்டல் 1,224 ஈக்குவல் டு 16,224 ரூபான்றது தான் எந்த 2 வருஷத்தில் வந்து அரையாண்டுக்கு கொடுக்கும் போதில் வட்டி வீதம் வந்து 8% 4% வட்டி வந்து 2 வருஷத்துக்கு கொடுக்கும் போதில் நமக்கு வந்து 16,224 ரூபா வந்து அமௌண்ட்டாக வந்து கிடைக்கும். ஸோ கான்செப்ட் என்னென்னா அரையாண்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன வருஷம் கொடுத்துருக்காங்களோ ஆரம்பத்தில் என்ன வருஷம் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து 2ஆல் பெருக்கணும். அதே நேரத்தில் வட்டி வீதத்தில் இருக்கு இல்லையா, வட்டி வீதத்தை
2ஆல் வகுக்கணும் சரிங்களா. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4ன்னு சொல்லி மாறும், டைம் வந்து 2 இயர்ஸ் சொல்லி மாறும். அடுத்த கொஸ்டின் 85வது கொஸ்டின். இதோட ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்கள், இங்கே +3 இருக்குது, -3 இருக்குது, அடியாயிரும். அடுத்து 3 - -6 ஈக்குவல் என்ன வரும், 3 + 9 சொல்லி 3 + 6ன்னு சொல்லி வருமா. அப்போ இதோட மதிப்பு என்ன வரும், 9ன்னு சொல்லி வரும். ஸோ இந்த 9 கொண்டு போய் என்ன பண்ணுவோம், இங்கே வருவோம். 4 - 9 ஈக்குவல் -5. ஸோ அப்புறம் 5 × -5 ஈக்குவல் 5 + 5 சொல்லி மாறும் ஈக்குவல் 10ன்றதான் ஆன்சர். ஆன்சர் என்ன, 10. அடுத்த கொஸ்டின் 85வது கொஸ்டின் பார்த்துட்டோமா. அடுத்து 97வது கொஸ்டின். உண்மையிலே நல்ல கொஸ்டின்ப்பா. அதாவது ஒரு சாலிட் ரப்பர் இருக்குது, ரப்பர் ஸ்பியர், அதோடைய வெயிட் வந்து 6 கிலோ, அதோடைய விட்டம் வந்து 6 சென்டிமீட்டர் இருக்கும்போது அதோடைய வெயிட் வந்து அந்த கோலத்தினுடைய வெயிட் வந்து என்ன 6 கிலோ அப்படின்னா, இதே சேம் மெட்டீரியலை யூஸ் பண்ணி ஒரு ஹாலோ ஸ்பியர், அதாவது உள்ளிடற்ற கோலத்தை வந்து உருவாக்குறாங்க. அதோடைய டயாமீட்டர் என்ன 18 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் அப்படின்னா அதனுடைய வெயிட் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதனுடைய கொள்ளளவு இந்த எடைக்கு சமமாக இருக்குமா, இந்த கோலத்தினுடைய கொள்ளளவு வால்யூம் வந்து இந்த வெயிட்டுக்கு சமமாக இருக்குமா. ஸோ டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ டயாமீட்டர் 6 அப்படின்னா ரேடியஸ் என்ன 3 சென்டிமீட்டரா. அப்போ ஃபஸ்ட்டு வந்து 4/3 அதோடைய கொள்ளளவு என்ன வரும், வால்யூம் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா 4/3/r³ சரிங்களா. இப்போ என்ன வரும், 4/3 × r³ மதிப்பு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 3³ சரிங்களா. 3³ ஈக்குவல் டு இதோட கொள்ளளவு என்ன, இதோட மதிப்பு 6 கிலோவாம், 6 kg. அப்படின்னா இங்கே என்ன வரும், 4 இது டேரெக்டாக இங்கேயே போட்டுடலாங்க, ஏன் இங்கே இது வரைக்கும் போட்டுக்கிட்டு 3³ எப்படி வரும், 3 × 3 × 3 ஈக்குவல் டு 6 kgயா சரிங்களா. அப்போ அடி எடுத்தோம் அப்படின்னா 3க்கு 3 அடியாயிரும். அடுத்ததான் இங்கே 6 kg இருக்கு இல்லையா, 6க்கு 6 அடி எடுத்திங்கன்னா 1 3 3 2 3 6. அடுத்து இந்த 2 அடி எடுத்திங்கன்னா இங்கே 2 வரும். ஸோ அப்படின்னா என்ன வரும், 1 கிலோன்றது 1 கிலோவோட மதிப்பு என்ன 6π சரிங்களா. இதை அப்படியே எடுத்து வச்சுக்கிறோம் போகிறோங்க சரிங்களா. 1 கிலோன்றது 6πன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த சின்ன வட்டம், சின்ன உள்ளீடற்ற கோலம் இருக்கு இல்லையா, உள்ளீடற்ற கோலத்தினுடைய ஹாலோஸ்பியருக்கு உள்ளீடற்ற கோலத்தினுடைய கன அளவுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 4/3/r³. பெரிய வட்டம் பெரிய ரேடியஸ் மைனஸ் சின்ன ரேடியஸுடைய க்யூப் சரிங்களா. அவ்வளோதான். இங்கே ஆர் என்ன வரும், இது டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க, இங்கே டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க, போய் இதில் பாதி தான் வந்து ஆரம். ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/3/r³ மதிப்பு என்ன, பெரிய ஆரோட மதிப்பு என்ன 9³ மைனஸ் 6³ ஈக்குவல் டு இந்த விட்டம் கொடுத்துருக்காங்க, அதை ஆரத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் அவ்வளோதான். 4/3/9³ மைனஸ் 6³ மதிப்பு என்ன வரும், 729 மைனஸ் 216 ஈக்குவல் டு என்ன வரும் 4/3 × பை இன்ட்டு என்ன வரும் 53 1 513. இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா 171. ஸோ 171. ஸோ 4 × 4π × 171 சரிங்களா. இதுதான் வந்து நமக்கு இந்த உள்ளீடற்ற கோலத்தினுடைய ஹாலோஸ்பியரினுடைய கொள்ளளவு வால்யூம் சரிங்களா. இப்போ நல்லா கவனிங்க, 1 கிலோன்றது நமக்கு எத்தனை, இதோடைய வெயிட் தான் கேட்குறாங்க. இந்த உள்ளீடற்ற கோலத்துடைய வெயிட் தாங்க. 1 கிலோன்றது 6π அப்படின்னா இது எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ வந்து 6π அப்படின்னா எக்ஸ் கிலோ வந்து இந்த 4/π × 171 இருக்குமா சரிங்களா. அப்போ அடி எடுத்திங்கன்னா பைக்கு பை அடி ஆயிரும். அடுத்து இங்கே 6 அடி எடுத்திங்க அப்படின்னா என்ன வரும், 3 அடி எடுக்கலாமா. ஸோ 7 3 6, இங்கே என்ன வரும் 5 3 15, மிச்சம் 7 3 21. ஸோ 2 அடி எடுத்திங்கன்னா 2க்கு 2. ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னா 57 × 2 ஈக்குவல் டு 114 கிலோ தான் வந்து அதோடைய வெயிட். அதாவது 1 கிலோவோட மதிப்பு 6π சரிங்களா. இங்கே இருக்க டோட்டல் பையோட மதிப்பு என்ன பண்ணோம் 6πயால் வகுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான கிலோவோட மதிப்பு கிடச்சிருமா. வகுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 114 கிலோ வந்து நமக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.